உதயநிதி போன கூட்டத்தில் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க திமுக காரங்களை. இன்னைக்கு வந்து நம்ம விழுப்புரத்துக்கு துணை முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வரி தந்தாங்க. அப்போ நாங்கள் கும்பலாக அவர் வந்து நம்ம கலெக்டரேட் ஆட்சி பக்கத்தில் நாங்கள் மீனவர்கள் சார்பாக அவருக்கு துணை முதல்வருக்கு வரவேற்பு கொடுத்தோம். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர கும்பல் அதிகமாகிடுச்சு. அந்த சூழ்நிலையில் என் பாக்கெட்டில் 20,500 தாள் வச்சுருந்தேன். என்கிட்ட இந்த 10,000 வந்து ஒரு செகண்டில் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர் என் கூட இந்த நண்பர்கிட்ட கேட்குறோம். அவர்கிட்ட கேட்டால் அவருடைய வந்து பணமும் 10,000 ரூபா அவருதும் போயிருக்கு. அதாவது உதயநிதி வர்றாரு அந்த ஊருக்கு, அப்போ திருடர்களுக்கு நியூஸ் போயிருக்கு உதயநிதி வர்றாரு. அவன் என்ன பண்ணுறான், திமுக காரன் தான் வருவான். திமுக காரன் தான் இப்போ கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்கும். அதனால் ஒன்று பண்ணிடுவோம், என்ன உள்ளே பூந்துடுவோம், திமுக காரனை பிக் பாக்கெட் அடிச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா 2016 ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. படத்துக்கு பேர் என்ன தெரியுமா, ஸ்டீல் எ தீஃப், ஒரு திருடனை திருடு, அதுதான் படத்துக்கு பேர். இது நடந்தது 2016. நீங்களே பாருங்கள், அந்த டைரக்டர் பேரெல்லாம் சொல்கிறேன். ஸ்டீல் எ தீஃப் 2016 இங்கிலீஷ் படம் வந்து பிரம்மாண்டமாக ஓடிச்சு. ஏன்னா எல்லோரும் போய் பார்த்தாங்க, அதான்டா திருடனையே திருடானே அப்படின்னு நிறைய போனாங்க. ஆனால் இதுக்கு 1964 ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்று வந்தது. அப்போ அதில் வந்து கொள்ளையடிக்க போவாங்க அந்த கொள்ளைக்காரர்கள். அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், பொதுமக்கள் இதெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடாது, கடல் கொள்ளையர்கள் கப்பலை பார்த்து கொள்ளையடிப்போம் அப்படின்னு அங்கே ஒரு சூழ்நிலையில் அவர் நடிப்பார். இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு உடனே அவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உடனே சரி நடிப்போம், எதுக்கு பொதுமக்களை கொள்ளையடிக்கணும், இது கடல் கொள்ளையர்களை கொள்ளையடிப்போம். இவர் போய் சேர்ந்தது அவங்க வந்து கடல் கொள்ளையர்கள். அந்த படத்தில் தான் கடல் கொள்ளையர்களை போய் கொள்ளையடிப்பாங்க. அதுதான் ஸ்டீல் எ தீஃப், திருடனை திருடு. அது 1964 அந்த படம் வந்தது. 2016 இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டான், ஸ்டீல் எ தீஃப், திருடனை திருடு. அதனால் பிக் பாக்கெட்டுக்காரன் உள்ளே பூந்துட்டான். மனசாட்சி இப்படி பார்த்தா திருடன் திருடுறது தப்பு தான், யாராக இருந்தாலும் தண்டிக்கணும். ஆனால் கிரிமினாலஜி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா திருடனிடம் திருடுகிறான், ஸ்டீல் எ தீஃப் அப்படிங்கும்போது ஒரு குற்றத்தை செய்தவனுக்கு இன்னொருத்த வந்து தண்டனை கொடுப்பதாக நினைத்தோமானால் அது கிரிமினாலஜி இதுபடி பார்த்தீங்கன்னா அது வந்து குட் கிரைம் அப்படிங்கிறது தான்.